சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு சில மாவட்டங்களில் சில மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு கூட சேர்ந்து சில நிர்வாகிகள் வேற கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்க போறப்ப கூண்டோட கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பொய். ஏன்னா அதே மாவட்டங்களில் அங்கேயே ஏற்கனவே நிர்வாகிகளாக இருந்தவங்க தான் இன்றைக்கு மீண்டும் மாவட்ட செயலர்களாக இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 19 பாராளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்தவர்களும் இதே போல பல மாவட்டங்களில் இல்லை பல பேர் வேற கட்சிக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும், 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிஞ்சது போனாங்க. இப்பயும் அது மாதிரி போயிருக்காங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஏற்கனவே நிர்வாகிகள், ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள், அவர்களுக்கு இணையான நிர்வாகிகள், ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் புதிதாக நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. கூண்டோட எல்லாம் யாரும் கலைக்கவும் முடியாது, கலைக்கவும் இல்லை. ஒரு சிலர் கூண்டோட கலைச்சன்னு சொல்லிட்டு போனவர் அவருக்கு குவாரி இருக்காங்க. அந்த குவாரியில இப்ப பிரச்சனை வரும்னதும் அவங்க சுயநலத்தால போயிருக்காரு தவிர, இதை கூட நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா சில தொலைக்காட்சிகள்ல அவங்க சொன்ன செய்தியை போட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். இது இது போல கட்சி மாறி செல்பவர்களுக்காக நாங்கள் வருத்தப்படத்தான் முடியும். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இது போன்ற கட்சி தாவிகளுக்காக இல்லை, என்னோட பயணிக்கிற உண்மை தொண்டர்களுக்காக. அதனால அந்த இடத்துல உடனடியாக அடுத்த நிர்வாகி அந்த இடத்துல அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிமுக நிறைய பேர் முன்னாள் அமைச்சர் போறதுனா ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி போறதும் புன்சிலாட்டி கூட அதிமுக வேகமா கரைகள்லாம் புள்ளிகள் சொல்றாங்கல்ல. சில பேர் கட்சி தோல்விக்காக ரீவாம் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கட்சி தலைமையிட்ட பேசுறது இதான் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். இப்போ புதிதாக நமது கூட்டணி, நமது கட்சி வெற்றி பெறலைன்னாலும் சீட்டு கிடைக்காம இருந்தவங்க, இல்லை பல்வேறு சொந்த காரணங்களுக்காகத்தான் போறாங்க. இன்னும் பார்த்தா சில நண்பர்கள் போனாங்க, பரிதாபமாக இருந்துச்சு. அவங்க அங்கே நீங்களே தொலைக்காட்சிகளில் போட்டீங்க, நான் அப்போதான் பார்த்தேன். ஒரு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா 10 மணிக்கு அங்கே கேட்டை கூட திறக்காத அளவுக்கு இருக்கிற இடத்த நோக்கி இவர்கள் போனது. இன்னும் பல முறை மந்திரியா இருந்தவங்க, எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளாக அவர்கள் அந்த பகுதியில் கட்சியால பலன் பெற்றவர்கள். இன்றைக்கு தோல்வி அடைந்ததுனால அவங்களும் பொறுப்பு தானே. தோல்விக்கு கட்சி மாத்திரம் பொறுப்புன்னு சொல்றதை விட, ஏன்னா பல பேர் இன்னைக்கு போனவங்க ஏற்கனவே அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். அவர்களோட நான் சில பேர்ட்ட கூட பேசினேன். அவர்கள் 1000 காரணம் சொல்றாங்க. எந்த காரணம் இருந்தாலும் கட்சியில இருந்துட்டு அதை நிவர்த்தி செய்யறதுக்கு, அதை சரி செய்யறதுக்கு தலைமையிட்ட இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி செய்யலாமே தவிர, இது மாதிரி போறவங்க அவங்களை பத்தி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர்களுக்காக வருத்தப்படதான் செய்ய வேண்டியது. இந்த கட்சி ஆரம்பிச்சது அரிய செய்திகள். அமமுக சில நிர்வாகிகளும் அதே போல அதிமுக நிர்வாகிகளும் சமூக வலைதளங்களை பேஸ்புக் இது சரியான தருணம். அமமுக அதிமுகவோட இணைக்கணும், டிடிவி தினகரன் அவர்களும் பொறுப்பு வழி நடத்தணும் என்று பேசுற கருத்தெல்லாம் நீங்க மாத்திருப்பீங்க. கருத்து என்ன? இல்ல, 2017 நான் துணை பொதுச்செயலாளராகி 2 மாதத்திலேயே என்னை நீக்கினாங்க. அவர்களுக்கு துணையாக அவர்கள் கூட செயல்பட்டவன் தான் நான். அதனால 6 மாதம் பொறுத்திருந்தேன். ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், வெயிட் பண்ணேன். ஏன்னா அம்மாவுடைய கட்சி அவசரப்படக்கூடாதுன்னு. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னை சுய கௌரவத்தை பாதிச்சா யாருக்கும் கோபம் வரும். இருந்தாலும் பொறுமையா இருந்தேன். அது தொடர்ந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளாக எங்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக இருக்குது. 2021 தேர்தல் அப்போ கூட அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் எல்லாம் ஒன்றா வரணும்னு சொன்னப்போ கூட நான் ஒரே கட்சியாக வரல, நாங்கள் கூட்டணியில் வர்றோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்காமல் போணுச்சு. திரும்பி 26 அதே மாதிரி என்னை அழைத்து பேசினார். நான் மன வருத்தங்கள் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் எல்லாமே மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணியில் எல்லாரும் முயற்சி செய்தோம். அது நடக்காமல் போய்விட்டது.
இப்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள்ல சோசியல் மீடியால வருது. நான் இப்ப அவங்க கூட தானே இருக்கேன், கூட்டணியில் இருக்கேன். நான் நினைச்சிருந்தா எங்க எம்எல்ஏவை தட்டி தூக்காம நானே ஆதரவு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பல பேர் பல வழிகளில் முயற்சி செஞ்சப்ப நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம். நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி கிடையாது, மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கூட்டணியிலிருந்து ஜெயிச்சுட்டு அதுக்கு நேர் எதிரான இன்னொரு கூட்டணியில் போய் அமைச்சராகுது இல்லை ஆதரவு அளிக்கிறது. அதுக்கு காரணம் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, இன்னொன்று பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிட்டு போகிறது தவறு என்று நினைப்பார். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் 11 தொகுதியில் போட்டிட்டோம். அதில் ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற முடிஞ்சுது. அந்த தொகுதியில் எங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளும் உழைத்து, அந்த நிர்வாகிகள் உழைப்பு, தொண்டர்கள் உழைப்பில் தான் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால நம்ம அந்த கூட்டணியில் இருப்பது தான் கூட்டணி தர்மம். அதுதான் என்னுடைய குணாதிசயம் கூட. அதனால அந்த கூட்டணியில் நிற்கிறோம். இப்பயும் நாங்கள் தேர்தலுக்கு பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மற்றும் அதிமுகவுக்கு உறுதுணையாக தான் நிற்கிறோம். இதை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கடினமான நேரத்திலேயே நான் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கேன். அதனால ஒரே கட்சியாக இணைந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம். எங்கள் கட்சியில் யாரும் என்னட்டு அது மாதிரி என்னட்டு எந்த நிர்வாகிகளும், தலைமை கழக நிர்வாகிகளோ மாவட்ட செயலோ என்கிட்ட பேசல. சரி இருக்கோம், பாப்பா வெயிட் பண்ணுவோம். கடுமையான ஒரு சோதனை எதிர்கொண்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு ஏதாவது பேசுனீங்களா சமீபத்தில்? நான் தேவை ஏற்படும் போது அவரோட பேசிட்டார். தேவையோட ஒரு வாரத்தில் கூட பேசு. ஒரு மாத புதிய அரசுடைய செயல்பாடு இதோட 1 month முந்திருச்சு. இப்போ எப்படின்னா, எந்த ஒரு ஆட்சிக்கும், அது குறிப்பாக இது ஒரு புதிய ஆட்சி, அமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர்லேருந்து செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்ற எல்லார்களும் புதியவர்கள். அவர்களுக்கு நிர்வாக பயிற்சிக்காக இல்லை அரசாங்கத்தை ஆட்சி முறையை புரிஞ்சுக்கிறதுக்காக 6 மாதம் கால அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நியாயம்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஒன்றை மறந்துடுறாங்க, எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, எங்களை எங்கள் மேலே பொறாமப்பட்டோ எங்கள் மேலே ஆட்சிக்கு வந்ததை பிடிக்காமல் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறு. இப்போ விவசாயிகள் இன்னும் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னீங்களே அந்த பயிர்க்கடனெல்லாம் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு அவங்க யாரும் கேட்கல. நீங்களா உங்கள் வாக்குறுதிகள் மீறி விவசாயிகளை ஏமாற்றுற மாதிரி ஆர்பிஐ நாம்ஸ் எல்லாம் காரணம் காட்டி, நிதிநிலையை காரணம் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப அதில் விவசாயிகள் போராடுறாங்க, விவசாயிகள் அதில் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அவங்க நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி எங்களுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை தாண்டி எப்படி ஊடகங்கள் அதை எடுத்து நீங்கள் செய்தியாக்குறீங்க? அதே மாதிரி ஒரு சாமானிய மகனாக, இங்கே இருக்கிற ஒரு குடிமகனாக நானும் அதை எதிர்த்து அரசாங்கம் அதை செய்யணும், முழுது தள்ளுபடி செய்யணும், இது மாதிரி ஏமாற்று வேலை செய்யக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்கிறோம். அது ஏமாற்று வேலை தானே. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம், அவர் மாதம் ஒன்றுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லிட்டு அதை செய்யாமல் 2 மாதத்திற்கு ஒரு மாதிரி தான் 200 யூனிட் மின்சாரம், அது 500 யூனிட்டுக்கு மிகாமல் இருக்கணுங்கிறதுலாம் சொன்னதான் இது தவறு. இது மாதிரி சொல்லக்கூடாது. அதுபோல் நிதிநிலையை காரணம் காட்டுறீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருந்தது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி சொல்கிறப்பெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமே அதை அசம்பிளியில் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லி, என்னுடைய கருத்து அவங்க ஆட்சிக்கு வருவோமா என்பதே அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால 2500 ரூபா, ஏற்கனவே 1000 ரூபா கொடுக்கறதுக்கே திரு ஸ்டாலின் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. அவரே கூட 21 தேர்தல் அப்ப ஒரு 10 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சி இருந்ததுனால ஒரு மக்கள் மாற்ற வேண்டும் என்று அவர் வாக்களித்தாங்க. அப்ப தேவையில்லாம இந்த வாக்குறுதியெல்லாம் சொல்லிதான் அவர் 5 வருஷத்துல மாற்றிக்கிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டம், இது மாதிரி பல அதில் தான் அவர் 5 ஆண்டுகள் அதில் போராடி, எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லாக போராடி அவர் ஆட்சி போடுது. இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு, திராவிட கட்சிகள் எங்களுக்கு மாற்று என்று சொல்லிவிட்டு நாங்கள் சொன்னதான் செய்கிறாங்க. இப்போ இது புதிய ஆட்சியாக தெரில, திமுக ஆட்சியோட நீட்சியாக தான் தெரியுது.
ஏன்னா அவர் எப்படி பழைய ஊதிய திட்டம் சொல்லிட்டு அதில் எப்படி பல்ட்டி அடித்தாரோ அதே மாதிரி தான் இவங்க எல்லாமே செய்கிறாங்க. இவரால் 2500 எப்போ கொடுக்க போகிறாரு, வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ வீடுகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னாரு. இதை நாங்கள் இல்லை, சோசியல் மீடியாலேயே பல பேர் பொதுவானவர்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களே இதெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்கிறாங்க. இன்றைக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ரீல்ஸ் போட்டு ஆட்சியை தொடரலாம்னு நினச்சா இப்போ அன்றைக்கி பார்க்குற இபி பில்லெல்லாம் ஜிபேல பே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் புதிதாக எங்கள் ஆட்சியில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. அதை ஒன்று அந்த இன்ஸ்டாவில் அவங்க போடுற அந்த விஜய் வார்த்தையில் சொல்லணும்னா ஆச்சரிய குறிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அதனால் இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் தான் தனிப்பெருங்கட்சியாக வந்தீங்க. 108 தொகுதியில் வெற்றி பெற்றீர்கள். சில பேரை தட்டி தூக்குனீங்க, சில பேரை வீடு வீடாக போகிற மாதிரி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கினீங்க. இன்னும் சொல்ல போனால் ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்லிட்டு அதில் 25 எம்எல்ஏக்களை அவங்களாம் வந்து எங்களுக்கு அப்படியே தேடி வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன அவர்களெல்லாம் என்ன ஒன்றும் தெரியாத பப்பாவா? அவர்களுக்கு யார் பேசுனா என்ன பேசுனான்னு உனக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசி அவங்கள 25 பேரை நடு ரோட்டில் நிறுத்தினது தான் மிச்சம். இப்போ 4 பேரை அதில் ரிசைன் பண்ணிட்டு வேற அங்கே போய் நம்ம ஆளுங்கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தால் தான் நாங்கள் தொகுதிக்கு செய்ய முடியும்னு அவங்க விடுற கதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 5 ஆண்டுகள் அதை சொன்ன நபர் வந்து எதிர்கட்சியில் எம்எல்ஏ